இபிஎஸ் தான் அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அமித்ஷா கிட்டத்தட்ட அந்த துணியில் தான் இருக்கிறார். ஓகே. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளடி அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒன்று, செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அப்புறமா எதிரில் இருக்கக்கூடிய திமுக சைடில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க தாக்க இல்ல போகிறாங்க. அண்ணாமலையும் நீங்க இந்த லிஸ்ட்ல ஆமாம், சேர்த்தீங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை பிஜேபி சார். நயினார் நாகேந்திரன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது கேட்பாரு. மேல மோடி அமித்ஷா உள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அப்படியா? இதே நீங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லுங்கள், இல்லை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுங்கள், இல்லை அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணுன்ற அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆட்டத்தை கலைக்கிறாரு அண்ணாமலை. நான் பாதிக்கப்பட்டேன் எடப்பாடி பழனிசாமியால், என் பதவி போச்சு, அல்ல, அதுக்கு அவர் தான் காரணம்னு அவர் நினைக்கிறார். ஓ கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா பொழுதுக்கும் தலைவலி, கொச்சல், வயிற்றுல பூனையெல்லாம் கட்டின்னு அரசியல் பண்ண முடியாது. சரி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த பூனைலாம் ஓடுதோ ஓட்டம், பூரா பூனையும் திருத்தி விடு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உண்டான தேர்தல் இது. நான் கூட இல்லை, ரெட்டலையா சூரியன் நான் பார்த்துக்குவோம். அவர் தன்னை வந்துட்டு எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலாம் நினைக்கல. அப்படி நினச்சிட்டு இருந்தா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலை வந்து தெருவா போய் பிரச்சாரம் பண்ண முடியுது. எதற்கு 180 சீட்டு அசம்பிளி சட்டமன்றத்துக்கு மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி போறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சியோட நிலைமை கொஞ்சம் பலவீனமா இருக்கு. தொண்டர்கள் கிட்ட போனா தொண்டர்கள் அதை எழுச்சி பண்ணி விடுவாங்க, தொண்டர்கள் அதை தூக்கி விடுவாங்க. தொண்டை ரெட்டலை இதை நம்பி தான் அவர் களத்துக்கு போறாரு. அது அப்போ அவருக்கு கிளியரா இருக்கு என்ன பண்ணணும், என்ன அரசியல்ன்றது தெரியுது. அதே மாதிரி எங்கே எது பிரச்சனை இருக்குது, மைனஸ் இருக்குது. திமுக பூத்து மீட்டிங் போடுறதா, இவங்கள பூத்து மீட்டிங் போடுறோம். இவங்கெல்லாம் என்ன வேலை பார்த்துருக்குங்க? இவங்களுக்குலாம் பூத்தில் ஆள் இருக்கா? இவங்களோட ஒரே நோக்கம் சரி. இப்போது ஐயா முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி அன்னைக்கு எல்லாம் ஒன்று கூடுறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள்லாம் ஒரே சாதி, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், அப்படி எதனா சொல்ல விரும்புகிறீங்களா தமிழக மக்களுக்கு? இப்படி எல்லா சாதியும் தனித்தனியாக ஒவ்வொரு சாதி மாற்றி மாற்றி நினச்சா என்ன ஆகும்? அப்போ அதிமுகன்றது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, அதிமுகன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, அதிமுகன்றது ஒரு பொதுவான கட்சி தானே. எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதாவும் அதை அப்படி தானே உருவாக்குனாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து எல்லாம் 4 பேர் 3 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ராமநாதபுரத்தில் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை டெல்டாவில் விவசாய நிலம் பாதிக்கல சார்? அங்க இருந்து தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை சொல்லி தொடங்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தென் மாவட்ட அடையாளம் இருக்குல்ல. ஆமாம், சரி. நீங்கள் ஆட்சியில் எல்லாம் இருந்தீங்க இல்லையா? ஐயா பசும்பொண்ணுக்கு ஏன் வந்து பாரத ரத்னா கேட்கல? அப்போ ஏன் உங்களுக்கு தோணலை? இல்லை மதுரை விமான நிலையத்துக்கு ஏன் தேவர் பேர் வைக்கல? அதாவதுங்க அவங்க வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி, ரைட்டுங்களா? அப்படி அவங்க செஞ்சாங்க கொண்டாங்கன்னா அவங்க சமுதாய தலைவர்கள். அதிமுக உண்டான தலைவர். அதிமுக என்பது பொதுக்கட்சி. அதை வந்து இவங்க வந்து ஆனவனா தென் மாவட்டத்தில் தோத்து போயிடுவீங்க, தென் மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே தோத்து போயிட்டு அவங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு.